கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மாதத்தின் கடைசி நாள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதத்திற்காக ஆவலோடு காத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை நினைத்தருளும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்கிற மங்கள வார்த்தை அவருடைய சிரசில் இப்பொழுது வைத்து இந்த நிமிஷத்திலிருந்து அது என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளை இந்த வசனத்தின்படியே நீர் கரம் பிடித்து நடத்தி அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார்? ஆவலோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:25. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. சங்கீதக்காரனுடைய ஒரு அனுபவத்தை அவன் சொல்கிறான். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனாய் மாறினேன். அப்படின்னா நான் சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து இந்த முதிர் வயது வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு, வேலைக்கு, சாப்பாட்டிற்கு இறந்து பிச்சை எடுக்கிறத நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவனுடைய அத்தனை வருஷ அனுபவம், சின்ன பையனாக இருந்தான், வாலிபனாக இருந்தான், முதிர் வயது உள்ளவனான்னு அவனுடைய அனுபவத்தில் அப்படி பார்க்கவே இல்லை. இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ புதிய மாதத்தை எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற. மார்ச் மாதம் 1ஆம் தேதி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. இந்த மாத கடைசியில் ஒரு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துட்டு ஒரு புது மனுஷனாக புதிய மாதத்துக்குள்ளால் 1ஆம் தேதிக்குள்ளே அடி எடுத்து வைன்னு ஆண்டவர் சொல்கிறார். புதிய மாதத்துக்குள்ளால் அடி எடுத்து வைக்கும் முன்னால் கடைசி நாளில், இந்த பிப்ரவரி மாதம் கடைசி நாளில் ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? நீதிமானாக மாறுகிற ஒரு அனுபவம். அடிக்கடி மங்கள வார்த்தையில் சொல்லுவேன், நீதிமானன்னா வேறு ஒன்றும் பெருசாக அதுக்கு டெஃபினிஷன் எல்லாம் தேடாதீங்க. நல்ல மனுஷன், மனசாட்சி கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு நல்ல மனுஷன், நல்லதை யோசிக்கிறவன், நல்லதை பார்க்குறவன், நல்லதை பேசுகிறவன், மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறவன், அதுதான் நீதிமான். மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்கிறவன். இன்னைக்கு வரைக்கும் மனசாட்சி இல்லாமல் நீங்கள் நிறைய காரியம் செய்திருக்கலாம். தெரிந்தே மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை செய்து ஆதாயம் தேடி இருக்கலாம். உனக்கு ஆதாயம் வருதுன்னா எந்த விதத்தில் நீ கீழே இறங்கி தப்பு பண்ணி பாவத்தை பண்ணி அந்த ஆதாயத்தை நீ தேடி இருக்கலாம். இன்றைக்கி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அப்படி தேடின ஆதாயங்கள், ஆசீர்வாதங்கள் உனக்கு நிலைக்காது. நல்ல வழியில் வர்ற ஆதாயங்கள் தான் நிலைக்கும். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி வந்து அழுதாங்க. சொந்த தங்கச்சியே இவளுடைய புருஷன் கூட தவறான உறவு வச்சிருக்கிறா. கேட்டால் ஆமாம் நான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறா. எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். அதான் மனசாட்சியே இல்லை. தன்னுடைய சொந்த அக்கா புருஷன், அக்காவுடைய வாழ்க்கை கெட்டு போகுது, யோசனை இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பாவத்தை தண்ணீரை பருகிறது மாதிரி பருகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த மகளை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருந்துச்சு. கேட்டால் அடிக்க வர்றாள் அந்த தங்கச்சி, புருஷன் அடிக்க வர்றார். எப்படி இருக்குது உலகம், எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல யாரும் அவங்களுக்கு பிடிக்கலையே அவங்கள போட்டு கொடுத்து அவங்கள வேலையை விட்டு துரத்தி, இல்லைன்னா அவங்கள டீப்ரமோட் பண்ணி, இப்படிப்பட்ட காரியங்கள் எதுக்குன்னா ஆதாயம் தேடுவதற்காக. இன்றைக்கி அந்த பழக்கெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, அடுத்தவங்களை பற்றி நல்லது சொல்லிக் கொடுங்க, அவங்க வாழணும்னு நினைங்க. அப்போ தான் நீங்கள் வாழ முடியும். வாழ வச்சு நீங்கள் வாழுங்க, அடுத்தவங்களை அழித்து அதில் நீங்கள் எழும்பக்கூடாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேன். எப்படி மக்கள் மனசாட்சி கெட்டு போய் நிற்கிறாங்கன்னா, ஒரு முறை ஒரு கணவன் மனைவி என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நல்லா ஹாப்பியாக வச்சுருந்தேன் என் மகளை. ஆனால் இப்போ ஒரு பெரிய போராட்டம் என்னென்னா,
கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வேண்டி என்கிட்ட அடம் பிடிக்கிறா என் மக, நான் எப்படி ஐயா பண்ண முடியும்? உலகம் எப்படி போகுது பாருங்கள். சொந்த தாய் தகப்பன்கிட்ட ஒரு கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புருஷங்கோட வாழ்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அழியுது அப்படின்றது கூட நினைக்காம, கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளோட மனைவியோடு இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிவிட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அவனும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டான். உலகம் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ முடியும். புதிய மாதத்துக்குள்ளே போகும்னால ஒருவேளை இப்படிப்பட்ட அடுத்தவங்களை அழிய வச்சு அதில் நீங்கள் வாழணுன்னு குளிர் கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அந்நிய மார்க்கத்தில் யாரையாவது விரும்பி பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணுவேன். அப்போ அந்த தாய் தகப்பம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பைபிளில் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ அந்த தாய் தகப்பனை 23 வருஷம் 25 வருஷம் வளர்த்து ஆளாக்கி தியாகம் பண்ணின தாய் தகப்பனை விட்டுட்டு 4 நாள் 40 நாள் பழகின ஒரு பையனுக்காக ஓடி போய் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்குது. அப்போ பாருங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும். பெற்றோருடைய கண்ணீருக்கு மேலே ஒரு வாழ்க்கை கட்டப்படுது. அந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும். இன்றைக்கி நீதி மார்க்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் அடுத்தவங்களை அழித்து வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை நிற்காது. அது சரியான ஃபவுண்டேஷனில் போடப்பட்ட வாழ்க்கை அல்ல. எனவே புதிய மாதத்துக்குள்ளே போகும்னால இந்த வசனத்தின்படி நீதிமானாக வாழுங்க. நீ நீதிமானாக இருந்தால் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். உன் பிள்ளைங்க நாளைக்கு உன் காலத்துக்கு பிறகாக இருக்கலாம், உன் காலத்துக்குள்ளே இருக்கலாம். சாப்பாட்டுக்கோ வேலைக்கோ துணிமணிக்கோ வீடு வாசலுக்கோ கஷ்டப்பட முடியாது. யார்கிட்டையும் போய் கையேந்த ஆண்டவர் விட மாட்டார். ஸோ நீங்கள் எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லை எனக்கு தெரியாது, சாபத்தை மட்டும் சம்பாதிச்சிடாதீங்க. ஒரு நல்ல நீதிமானாக இருந்து நல்ல புண்ணியங்களை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேடிக்கொள்ளும்படி உங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற. நீதிமான் கைவிடப்பட்டதை பார்க்க முடியாதான். ஒருவேளை இன்றைக்கி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் உங்களுக்கு தெரியும். நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கிற ஒரு விசேஷித்த கூட்டம். அது 1ஆம் தேதி இந்த மாதம் வருது. ஸோ நீங்கள் எல்லாரும் நாளைய தினத்திலே காலையில் 9:30 மணியிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கிற பிகேஎன் ஆடிட்டோரியம் சென்னையில் நடக்கிற அந்த கூட்டத்துக்கு வெளியூராக இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க. 1ஆம் தேதி அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய சாட்சிகள் நான் அந்த அன்பரின் பாதத்தில் உள்ளதை சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு அது 10 நாள். ஸோ இப்போ நம்ம ஒரு சாட்சியோடு இப்பொழுது ஜெபித்து முடிக்க போகிறோம். பாண்டியன், சென்னை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகன் வீட்டை அடமானத்தில் வைத்து விட்டான். 10 வருஷங்களாக அடமானத்திலிருந்து மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். பலவிதமான முயற்சிகள் செய்தோம். ஆனால் தொடர்ந்து பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பிரச்சனையை சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். நாங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் பண தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். 3,60,00,000 கொடுத்து வீட்டை அடமானத்திலிருந்து மீட்டு கொள்ள கர்த்தர் கிருபை புரிந்தார். கர்த்தர் எங்களை கைவிடாமல் இந்த வீட்டை எங்களுக்கு மீட்டு தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா? 3,60,00,000 ரூபாய் கட்டி வீட்டை அடமானத்திலிருந்து மீட்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் உதவி செய்வார். நாளைக்கு நண்பரின் பாதத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். சந்தோஷமாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து தெரிகிறதையும் பார்க்க முடியாதுன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, என் பிள்ளைகள் இன்றைக்கு இந்த மாத கடைசி நாள் ஆண்டவரே, என்னுடைய துன்மார்க்கத்திற்கு நான் முடிவு கட்டுகிற நாள், புதிய நீதி மார்க்கத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. எந்தெந்த காரியத்தில் அவர்கள் கைவிடப்பட்டு கதறி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களிலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. கடன் என்கிற சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுப்பீராக.
பாவம் சாபம் என்கிற சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுப்பீராக. அவமானம் என்கிற சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுப்பீராக. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு உம்முடைய உதவிக்கரத்தை நீட்டி என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் வட்டி கொடுத்தே அழிந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி அந்த வட்டி செலவுகளிலிருந்து என் பிள்ளைகளை காப்பாற்றி ஆண்டவர் இவர்கள் சம்பாதிக்கிற பலனில் 4 காசு மிச்சம் பிடிச்சி வீடு வாசலை கட்டி லைஃப்பில் அழகாக செட்டில் ஆகும்படி இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.